வந்துட்டு அதிரசம் செய்ய போகிறோங்க. வெல்லம் வந்துட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாங்க. வந்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கலந்து விட்டுறோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், அதிரசம் மாவு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் கழிச்சு தான் அதிரசம் தட்டி போட முடியும். சின்ன சின்ன உருண்டையும் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து மாவு வந்து ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 5 உருண்டை வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்குறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாமே நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கங்க. இந்த அதிரச மாவு வந்துட்டு வச்சு மேலே வந்து லைட்டு எண்ணெய் தடவி எந்த அளவுக்கு ரவுண்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி வந்து தட்டி வச்சுக்கலாங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற அதிரசத்தை வந்துட்டு ஆயிலில் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு சுவையான நல்லா சாஃப்டான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.